ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த பரங்கிக்காய் பிரட்டல் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படின்னு. நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சூப்பரான பரங்கிக்காய் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பரங்கிக்காயை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக சாப் பண்ண வேண்டாம், ஏன்னா வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கூடவே ஹோல் ஸ்பைசஸ், ஒரு கரண்டி சீரகம், ஒரு கரண்டி சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், கூடவே தட்டி போட்ட பூண்டு, 2 ஸ்லைஸ் இஞ்சி, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் சேர்த்த உடனே கிளறி விட்டுருங்க. பிறகு இது கூடவே நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த உடனே ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கரண்டி அளவுக்கு அரைச்ச சாந்தை சேர்த்த உடனே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க, சாந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். பிறகு ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கறி பவுடர், அஜினாமோட்டோ கொஞ்சம், கூடவே வெஜிடேரியன் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்த கருப்பு சீனியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், பரங்கிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த ஸ்டேஜில் நல்ல கொதி வந்தோடனே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பரங்கிக்காய் பிரட்டலும் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.